உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசிக்கு போகிறார். அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க, ரொம்ப உணர்வுபூர்வமான மனிதர்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் தப்பாக அவங்க மனசுக்கு பட்டாலுமே அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க, வெட்டு ஒன்று துண்டுறன்னு அதெல்லாம் கடுமையாக யார்ட்டையும் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா சட்டுன்னு அங்கேருந்து விலகிடுவாங்க. ஸோ இந்த பண்புகள் நிறைய பயணத்தில் விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நண்பர்களால் பல ஆதாயங்கள் அடையக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா வகையிலையும் மகர ராசிக்காரர்களோட இயல்பு ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு விஷயந்தான். ஸோ இப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம சனி பகவான் அப்படின்ற இடத்துல மித்த யாருனாலும் பயப்படலாங்க, சனியை பார்த்து பயப்படலாம். ஏன்னா ஒரு அசுபகிரகம், சரி அவரை பார்த்து பயப்படுறது ஒரு இயல்பு தான். ஆனால் இந்த மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் ஏன் பயப்படுறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியே அவர் தாங்க. நீங்கள் சனியை பார்த்து பயப்படுறது அப்படின்றது நீங்கள் கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து நீங்களே பயப்படுற மாதிரி. ஸோ புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ராசிநாதன் மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி. சனி ஜென்மசனியாக வந்துட்டார், 7.5 சனியாக வந்துட்டார், 8ல் வந்துட்டார், அங்கே இருக்கார், இங்கே இருக்காருன்னு அதனால் நமக்கு விரயங்களை கொடுப்பாரு அப்படின்லாம் நீங்கள் பயப்படுறதுன்றது நீங்கள் உங்களோட பார்த்து நீங்கள் ஐயோ நம்மளே நமக்கு கெட்டது செஞ்சுக்கிறோம் அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம நல்லது தான் செய்கிறோம், நல்லது தான் நினைக்கிறோம், நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் சனியை பார்த்து நீங்கள் பயப்படுறது நீங்களே உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்கிறதா நினைக்கிற மாதிரி. அதனால் அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. சனி உங்களுக்கு நன்மை தான் எப்போனாலும் எங்கே இருந்தாலும் செய்வார்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் சனி இப்போ மீன ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே. 6ஆம் தேதி அங்கே மார்ச் 6ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே போயிடுவார். காலை 8:30க்கு அங்கே போயிடுவார். ஸோ அங்கேருந்து என்ன பலன் கொடுக்க போகிறார்? உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடமான உங்களுடைய முயற்சி, விருப்பங்கள், ஆசை, அபிலாஷைகள், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா முழு சுபகிரகமான குருவோட வீடு. அது மீன ராசின்ற போது கடல் ராசி, வெளிநாட்டு ஸ்தானங்களை குறிக்கக்கூடியது. அதுபோக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட விருப்பங்களை குறிக்கக்கூடியது. அப்போது உங்களுடைய முயற்சிகள், விருப்பங்கள் எதுவோ அதை நீங்கள் அடையக்கூடிய அற்புதமான காலம்தான் சனியோடைய இந்த அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனே முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால என்ன விஷயங்களை விருப்பப்பட்டீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ அதை போராடி அடையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே என்னதான் உங்கள் ராசிநாதன் சனி பகவானாக இருந்தாலும் அவர் அசுப கிரகம் தான். கிரகங்களில் அசுபகராக அவரை நம்ம வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு அசுப கிரகம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், அந்த உபஜய ராசின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்குலாம் வரும்போது நல்ல பலன்கள் தான் செய்வாங்க. அந்த வகையிலையும் உங்களுக்கு சனியால் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பான யோக பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் ஆசைகள், நான் ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக நடக்கும், நிறைவேற்றிடுவீங்கன்றது சொல்லியிருக்கேன். ஒரு திருமண விஷயங்களாகட்டும், சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துறதுக்கு இருந்த முயற்சிகளை, இருந்த தடைகளாகட்டும், பொருளாதாரத்தில் இருந்த தடைகளாகட்டும், இதெல்லாம் விலகி நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி விருப்பப்பட்ட நபரோட திருமணம் முடிக்கிறது, விருப்பப்பட்ட வாகனங்களை வாங்குறது, விருப்பப்பட்ட நாடுக்கு பயணம் போகிறது, வெளிநாட்டு பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள், இப்படின்னு பல நல்ல முன்னேற்றங்களை தான் சனி உங்களுக்கு அடுத்து மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த சனியோட நிலையை வச்சு நம்ம சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சனி அமரக்கூடிய அந்த மீன ராசி இருக்கு இல்லையா, அந்த ராசிநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு அதிபதி, மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முழு சுபகிரகமான குரு பகவான் இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டுருக்கார். உங்களுடைய மகர ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்துகிட்ருக்கார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே 26ஆம் தேதி பயிற்சியாகி கடக ராசிக்கு வந்துடுவார்.
இந்த கடகராசின்றது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட உச்ச வீடு. அவர் தன்னோட உச்ச வீட்டிலேருந்து உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் தன்னுடைய 9ஆம் பார்வையை கொடுக்க போகிறாரு. 7ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கும் அவருடைய பார்வை கிடைக்க போகுது. குருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதும் ராசிநாதனுக்கும் கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பான யோகம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்குள்ளே நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஏற்பட போகுது. நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற இயல்பான ஒரு எண்ணங்கள் வந்து கோச்சார் அடிப்படையில் கண்டிப்பான முறையில் சனியுடைய பயிற்சிக்கு அப்புறமும் இருந்து நல்லாயிருக்கும். அதை விட அந்த அந்த நல்ல பலன்களை இன்னும் மெருகேற்றி இன்னும் பலமேற்றி கொடுக்கக்கூடிய அளவில் குருவோட நிலையும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ குரு வந்து 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்குறாருன்னா உங்கள் பேரை சொன்னால் எல்லாத்தையும் தெரிகிற அளவுக்கு நீங்கள் பிரபலமாக போகிறீங்கன்னு அர்த்தம். குரு சந்திர யோகம் வந்து செயல்படக்கூடிய நேரம். குரு சந்திரன் வந்து செலிபிரிட்டி யோகம், ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபராக நம்ம மாறக்கூடிய நேரம். அப்போ உங்களோட உழைப்பால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்னால அதில் வெற்றிகள் அடைஞ்சு உங்களுக்கு குரு அருளால் நல்ல பேரும் புகழும் பொருளாதாரமும் கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். அதுதான். எப்படினாலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஜாக்பாட் அடிக்கணும் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து குருவுடைய பலம் உன்னதமானது. அவர் முழு பலம் பெற்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசிலையும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26ஆம் பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வர்றாரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இது தாண்டி ராகுவோடைய நிலை. ராகுவும் வந்து அசுப கிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள். உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன். இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம், இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள், அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். இது கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய திரும்ப கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா
யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்கள் மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த டிஸ்பிளேல என்னுடைய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.